அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னா முஸ்தஷ்ஃபா திப்பின் நஃப்சி. அதாவது இதுவரைக்கும் நம்ம சட்டங்களாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் அரபி வாக்கியங்களாக மாற்றி அந்த அரபி வாக்கியங்களில் எது முபுத்ததா, எது ஹபரு, எது மௌசூஃபி, எது சிஃபத்து, இப்படி நம்ம ஒரு வாக்கியமாகவே எழுதி இன்ஷால்லா படித்தோம்னு சொன்னால் இன்னமும் நம்ம ஏற்கனவே பார்த்ததை ஒரு மீள் பார்வை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன கதை நான் என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். அருமையான தமிழ் சொந்தங்களே, இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பைத்தியம் என்ன செய்கிறாங்க, அந்த மனநல ஆஸ்பத்திரியுடைய தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பைத்தியம் என்ன செய்கிறான், அதில் உள்ள கிணத்துல குதிச்சிடுறான். குதிச்ச உடனேயே இவன் பக்கத்தில் உள்ள பைத்தியம் என்னன்னு தெரியல, திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு அவனுக்கு கிணத்துல குதிச்சு அவனை தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். திடீர்னு இது அங்கே வேலை செய்கிறவங்க, பணியாட்கள், அந்த சிசிடிவி கேமரா இதிலெல்லாம் தெரியுது. இதை பார்த்துட்டு இந்த செய்தி அந்த மருத்துவ வளாகம் ஃபுல்லாக பரவி, ஒரு பைத்தியம் டக்குன்னு தெளிஞ்சு இப்படி காப்பாற்றிட்டானேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா திடீர்னு சில பேருக்கு பைத்தியம் ஆகுறதுல சந்தோஷம், சில பேருக்கு பைத்தியம் தெளிகிறதுல சந்தோஷம். இப்படி ஒரு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சிருச்சு, ஆஸ்பத்திரி ஃபுல்லாக பரவிருச்சு. அப்போ அந்த டாக்டர், அந்த மனநல மருத்துவர் என்ன செய்கிறாரு, அந்த பைத்தியத்தை ஸ்பெஷலாக வர சொல்லி, ஏன்பா உனக்கு ரெண்டு செய்திப்பா, ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று கெட்ட செய்தி. ஃபஸ்ட்டு நல்ல செய்தியை நான் உனக்கு சொல்லிடுறேன். அதாவது எப்போ ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ, அப்போ அதை பார்த்துட்டு நீயும் கெக்க புக்கன்னு சிரிக்காம உடனே குதிச்சு நீ காப்பாற்றினியோ, இது சாதாரணமான வேலை இல்லை. உனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுலேருந்து நீ விடுதலை அடைஞ்சிட்ட, தெளிஞ்சிட்ட. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் வெளியே போய் எல்லா மனிதர்கள் மாதிரி சாதாரணமாக ஜாலியாக சுற்றலாம். ஆனால் பாரு, இறைவனுடைய நாட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, நீ மனநல சரியாயிட்டாலும் உன்னுடைய அந்த நண்பன் இருக்கிறானே, என்ன அவனுக்கு விரக்தின்னு தெரியலை, போய் ஃபேனில் தூக்கு போட்டு தொங்கிட்டான்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த கெட்ட செய்தியை சொல்கிறார். இது அப்படியே கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தவன் சொன்னான், அவன் ஃபேனில் தூக்கு போட்டு செத்துட்டானா, அவன் தான் ஈரமாக இருக்கான், நான் தான் ஃபேனில் அவனை கயிறை கட்டி தொங்க விட்டேன்னு சொன்னான். போச்சுடா, அதோட என்ன செய்ச்சு, டாக்டரு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்றாரு. அடிச்சது மூலம் கேமராவை தட்டி விட்டுறாதீங்க. அதாவது சிரிக்கலாம். அதாவது பொதுவாக என்ன செய்யணும், சிரிக்கக்கூடிய விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சிரித்தவங்களும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி உம்மத்தை நினச்சி அழுதவங்களும் கிடையாது. பாருங்கள், நபியுடைய சிரிப்பு போன்று நானும் யாராவது சிரிச்சிருவாங்கன்னு பார்க்குறேன், ஆனால் முடியலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு என்ன செய்வாங்க, ரசித்து சிரிப்பாங்க. அதனால யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம சிரிக்கலாம், யாருக்கும் துன்பம் ஏற்படாமல் நம்ம சிரிக்கலாம். தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களே, நீங்கள்லாம் சிரித்த முகத்தோடயே இருக்கணும், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு எப்போவுமே என்னென்னா எதையுமே ஒரு சிரிப்பாக இருக்கக்கூடிய வழக்கம் தான். ஆனால் அந்த சிரிப்பு இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் சில பேர் இருக்காங்க, நம்ம சிரிப்பு காட்டிட்டோம்னு சொன்னால் உணர்ச்சி தாங்காமல் அடிப்பாங்க. அதனால நான் ஒரு 10 மீட்டர் தள்ளி நின்று ஜோக் அடிச்சுட்டு ஓடிடுறது. சில பேர் என்ன செய்வாங்க, அப்படியே எச்சி என்ன செஞ்சுருவாங்க, மூஞ்சில் சிரிச்சுக்கிட்டே துப்பி விட்டுருவாங்க. கொடை இருந்துச்சுன்னா அவனுக்கு ஜோக் அடிக்கிறது, இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது, அவன்கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருந்தது. ஆக சிரிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்பதும் சிரிப்பதும் நமக்கு தேவைதான். ஆனால் சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா சிரிப்பாக சிரிச்சு போயிடும். சரி, சம்பவத்துக்குள்ளே நம்ம போவோம். இப்போ முஸ்தஷ்ஃபா திப்பின் நஃப்சி அப்படின்னு சொன்னால் மனநல மருத்துவமனை. முஸ்தஷ்ஃபானா மருத்துவமனை. பாருங்க, அல் மஜ்னூனானி, இரண்டு பைத்தியங்கள், கானா எல்ஆபானி ஃபி ஹதீகத்தில் முஸ்தஷ்ஃபா, அதாவது மருத்துவமனையுடைய ஹதீகத்துனா தோட்டம், மருத்துவமனையுடைய தோட்டத்திலே இரண்டு பைத்தியங்கள் விளையாடி கொண்டிருந்தனர். இப்போ பாருங்க, நம்ம எதுக்கு முன்னாடி உள்ள பாடம் படித்தோம். மாலி 5 வகையா இருக்குது. அந்த மாலியில் ஒன்று என்னன்னு சொன்னால் மாலி கரீபு, மாலி பாயிது, மாலி இஸ்திம்ராரி. மாலி இஸ்திம்ராரி இஸ்திம்ராரினா என்னன்னா, கடந்த காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும். கடந்த காலத்திலே
தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது. இப்ப கானா எலாபானி, 2 பைத்தியங்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்ப 2 பைத்தியங்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்ப கானா எலாபானி அப்படின்னு எப்ப கானாக்கு பிறகு முலாரியுடைய ஏதாவது வசன் வருதோ அது இஸ்திம்ராரியுடைய அர்த்தம் தரும். இப்ப முலாரி, லைபங்கிறது மாலி, எலாபுங்கிறது முலாரி. இப்ப கானா எலாபானி, இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். யாரு? சகத்த, சகத்த அப்படின்னா விழுந்தான். சகத்த அஹதுஹுமா, அந்த 2 பைத்தியங்களில் ஒரு பைத்தியம் விழுந்தது. எதிலே விழுந்தது? ஃபில் பிரி, கிணத்துல குதிச்சுட்டான். 2 பைத்தியத்தில் ஒரு பைத்தியம் விழுந்தான். எதிலே? ஃபில் பிரி, கிணற்றிலே விழுந்தான். வகரக்க ஃபில் மாயி, தண்ணீரிலே மூழ்கத் தொடங்கினான், மூழ்கி விட்டான். வல் ஆஹரு, இவ 2ல அஹதுஹுமானா இருவரில் ஒருவர், வல் ஆஹருனா இருவரில் மற்றொருவர். வல் ஆஹரு கஃபஸ ஃபில் மாயி, கஃபஸ காஃப் ஃபாஸா, கஃபஸ ஃபில் மாயி, தண்ணீரிலே குதித்தான். வ அன்கதஹு, அன்கத யுன்கிதுனா காப்பாற்றினான். வ அன்கதஹு, அவனை காப்பாற்றி விட்டான். இன்தஷர ஹாதல் ஹபரு, இன்தஷரனா பரவியது. என்ன பரவியது? ஹாதல் ஹபரு, இந்த செய்தியானது பரவியது. ஃபி ஜமீஇ அன்ஹாயில் முஸ்தஷ்ஃபா, தோட்டத்துடைய அனைத்து மூல முடுக்கிலும். ஜமீ அன்ஹானா அதாவது என்னது? ஆஸ்பத்திரியுடைய, அதாவது முஸ்தஷ்ஃபானா ஆஸ்பத்திரியுடைய அனைத்து மூளை முடுக்கிலும் இந்த செய்தியானது பரவியது. எப்படி பரவனுச்சு? மிஸ்லன் நாரில் பர்ரியா, காட்டு தீயை போன்று பரவியது. காட்டு தீயில போல இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிருச்சு? பரவிருச்சு. இப்ப என்ன செய்யறாரு? தாத் தபீபு, அந்த டாக்டர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். யார? அல் ஆஹர, அந்த மற்றொரு நபரை, அந்த காப்பாற்றிய நபரை அந்த டாக்டர் என்ன செய்யறாருங்க? அழைக்கிறாரு. கால லஹு, அழைச்சு அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார். என்ன சொல்றாரு? லகல் ஹபரான், உனக்கு 2 செய்தி. ஒன்னு என்ன? ஹபருன் ஜெய்யிதுன், ஒன்னு ஹபருன் ஜெய்யிதுன், நல்ல செய்தி. வ ஹபருன் செய்யுன், செய்யுன்னா கெட்ட செய்தி. அம்மல் ஹபருல் ஜெய்யிது, நல்ல செய்தி என்னவென்று சொன்னா, லகது ஷஃபைத மினல் ஜுனூனி, லகது ஷஃபைத மினல் ஜுனூனி, நீ என்ன பைத்தியத்திலிருந்து நிவாரணம் அடைந்து விட்டாய். ஏனென்று சொன்னா, லி அன்னக, ஏனென்றால் நீ அன்கதஹு, அவனை காப்பாற்றி விட்டாய். அன்கத, அன்கதா, அன்கது, அன்கதத், அன்கதா அப்படின்னு வரும்போது முகாத்தபுக்கு என்ன வரும்? அன்கத, நீ காப்பாற்றி விட்டாய். ஹு, அவனை. லமீர் வந்து பேலோட சேரும் நம்ம சொன்னோமா இல்லையா? அன்கதஹு, நீ அவனை காப்பாற்றி. அன்கதஹுவ தான் வரும். அந்த ஹுவைல வா விழுந்துரும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. அன்கதஹு, அவனை காப்பாற்றி விட்டாய். வஹாதா, இந்த விஷயமானது, ஹாதானா இந்த விஷயமானது, அமலுல் உகலா, ஆக்கிலுடைய ஜமா அறிவாளி, உகலானா அறிவாளிகள், அறிவாளிகளுடைய செயலாகும். நீ இப்ப காப்பாத்தினியே, இது அறிவாளிகளுடைய செயலாகும்னு சொல்றார். அடுத்து இன்னொரு செய்தி, அம்மல் ஹபரு செய்யு, உனக்கு சொல்ல வேண்டிய கெட்ட செய்தி என்ன? சாஹிபுக்க, உன்னுடைய நண்பன், சாஹிபுக்க உன்னுடைய நண்பன், லகது ஷனக்க நப்சஹு, ஷனக்க நப்சஹுனா தூக்குல தொங்கிட்டான், தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். லம்மா சமியா ஹாதைனில் ஹபரைன், எப்ப இந்த 2 செய்தியையும் அந்த பைத்தியம் என்ன செஞ்சிச்சு? அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, காலல் ஆஹர், அந்த இன்னொரு பைத்தியம் சொன்னது, லி தபீப், யாருக்கு? டாக்டர்கிட்ட சொன்னிச்சு, சாஹிபி கான முபல்லலன், என் ஃப்ரெண்டு ஒரே ஈரமா தொப்பு தொப்புன்னு இருந்தான். கான முபல்லலன், தொப்பு தொப்புன்னு இருந்தான். லகது அல்லத்துஹு, நானே அவனை தொங்க விட்டேன். ஃபில் மிருவஹத்தி, ஃபேன்ல சரி காயத்து மேல அவன் கழுத்துல நல்லா கயிறை போட்டு இறுக்கி நானே ஏத்தி அவனை தொங்க விட்டேன். லி எஜுஃப, அவன் காய்வதற்காக வேண்டி. அவ்வளோதாங்க. இப்போ அந்த பைத்தியத்திட்ட இருந்து நம்ம வெளியே வந்துட்டு சட்டத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அல் மஜ்னூனானி அப்படிங்கிறது தஸ்னியா, மஜ்னூனுன் மஜ்னூனானி. கானா எலாபானி, இது வந்து முபுத்ததா, இது என்னது? ஹபர். கானா எலாபானிங்கிறது மாலி இஸ்திம்ராரி. ஃபி அப்படிங்கிறது ஜாரு. ஹதீகத்தில் முஸ்தஷ்ஃபா, ஹதீகத்தி, இந்த ஃபி வந்ததுனால ஹதீகத்தி வந்திருக்கு.
முஸ்தஷ்ஃபயீன் வரணும். ஆனா எப்போ இந்த மாதிரி முடியுதோ, அதாவது அந்த அலிஃபே மம்தூதாவோட முடியுதோ, அது அப்படியே என்ன செஞ்சிடும், வந்துடும். அது அலிஃபே மக்சூராவோட, இந்த யா வந்து அலிஃப் வந்துச்சுன்னா அலிஃபே மக்சூரா, இந்த அலிஃபே மக்சூரா வந்துச்சுன்னா ஃபி ஹதீகத்தில் முஸ்தஷ்ஃபா. இப்ப சகத்தங்கிறது மாலியுடைய ஒரு வசன். சகத்த அஹதுஹுமா, இது ஃபஅலு, மாலி ஃபஅலு, அஹதுஹுமா அவர்களில் இருவரில் ஒருவர், அஹது இது ஃபாயிலு. ஃபில் பிரி கிணற்றிலே ஜாரு மஜ்ரூரு. வ கரக்க இதுவும் என்னது, அந்த இன்னும் ஒரு பைத்தியம் விழுந்தது. கரக்க ஃபில் மாயி இதுவும் என்னது, மாலி ஃபஅலு. வல் ஆஹரு கஃபஸ ஃபில் மாயி என்னது, தண்ணீரிலே குதித்தான். கஃபஸங்கிறது ஃபஅலு, அல் ஆஹருங்கிறது முபுத்ததா, இது என்னது ஹபரு. வ அன்கதஹுங்கிறதும் அன்கத அவன் காப்பாற்றினான். ஹு இதுக்குள்ளேயே ஃபஅலு ஃபாயில் மஃபூல் இது மூணுமே இதுல வந்துருதுங்க, அன்கதஹுல வந்துருது. அன்கத அவன் காப்பாற்றினான், அன்கதக்குள்ளேயே அவன் காப்பாற்றினான் வந்துருச்சு. ஹூனா யாரைங்கிற பதிலா அந்த ஹூ வந்துருச்சு. இது எல்லாமே சேர்ந்து அன்கதஹு, ஃபஅல் ஃபாயில் மஃபூலு ஒரே வார்த்தையில என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப இன்தஷரங்கிறதும் ஃபஅல். இன்தஷர ஹாதல் ஹபரு இது ஃபாயில். இன்தஷர பரவியது, ஹாதல் ஹபரு இந்த செய்தி. ஹாதா ஹபருன் அப்படின்னு சொன்னா இது செய்தின்னு ஆகிரும். அதுவே எப்ப அலிஃப்லாம் வந்துருதோ, ஹாதல் ஹபருனா இந்த செய்தி அப்படிங்கிற என்னது வந்து இந்த செய்தி, இந்த செய்தி அப்படின்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஃபி ஜமீஇ, ஃபீங்கிறது அதே மாதிரி ஜாரு, ஜமீஇங்கிறது அதனால மஜ்ரூரா வந்திருக்கு. அன்ஹாயில் முஸ்தஷ்ஃபா, ஃபி ஜமீஇ அன்ஹாயில் முஸ்தஷ்ஃபா முலாஃப், இதை கவனிச்சு இது முலாஃப் இலைஹி, இதை கவனிச்சு இது முலாஃப் இலைஹி, இதை கவனிச்சு இது முலாஃபு, இதை கவனிச்சு இது முலாஃபு. அவ்வளவுதான் முலாஃப் முலாஃப் இலைஹி பாடத்தை நான் நடத்தி நீங்களும் கேட்டு அந்த முலாஃப் இலைஹி இதோட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. புரியலைன்னா முலாஃப் இலைஹி தெரியாததுனால ஒன்றும் அரபி தெரியாம போயிட போறது இல்லை, நீங்க வேற ஏதாவது படிச்சுக்கலாம், விளங்கிக்கங்க. இப்ப மிஸ்ரன் நாரில் பர்ரியா, நாரில் பர்ரியாங்கிறது மௌசு சிபத்தா என்னது, அதாவது காட்டு தீங்கிறது வந்து என்னன்னு சொன்னா நாருல் காபா காட்டுடைய தீ, இது வந்து மௌசு சிபத்தா சொல்றோம். காட்டுடைய தீங்கிறது வேற, காட்டு தீங்கிறது வேற, காட்டுடைய தீங்கிறது வேற, காட்டு தீங்கிறது வேற. அதனாலதான் இது நாருல் பர்ரியா. நாருங்கிறது முஅன்னஸே சிமாயி. அஜர்த்து நாருன்னா நாரத்துன்னு தானே வரணும், குண்டு தான் வர தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முஅன்னஸே சிமாயிங்கிறது வந்து அரபுகள் அதை சிமாய் என்னது முஅன்னஸாக பயன்படுத்திடுவாங்க, ஆனா எந்த அடையாளமும் இருக்காதுன்னு அந்த நஃப்ஸு நாரு இதெல்லாம் சொன்னோம். அப்ப நாருல் பர்ரியா காட்டுடைய தீயை போன்று, மிஸ்ல இந்த மிஸ்ல உடைய சட்டம் சில பார்ப்போம். மிஸ்லனா போன்று, ஐந்த அப்படின்னா இடத்தில், பாத அப்படின்னு சொன்னா பிறகு, கபுல அப்படின்னு சொன்னா முன்னாடி. இதுக்கு பின்னாடி வர்ற வார்த்தைகளும் என்ன இருக்கும், ஜர்ரா தான் வரும். ஆனா இது வந்து ஜாரு கிடையாது, இது வேற ஒரு வார்த்தை. இன்ஷால்லா அது சம்பந்தப்பட்ட பாடத்தை நம்ம பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் சொல்றேன். அப்ப மிஸ்லன் நாரில் பர்ரியத்தி. இப்ப தாத் தபீபு இது ஃபஅலு, இது ஃபாயிலு, அல் ஆஹர மஃபூல். தாத் தபீபுல் ஆஹர வகால லஹு அவனுக்கு சொன்னான், இது ஃபஅலு. லஹு அவனுக்கு சொன்னான். லக்கல் ஹபரான் உனக்கு 2 செய்தி. இந்த லக்கல் ஹபரான் 2 சேர்ந்து என்னதான் இருக்குங்க, முபுத்ததாவா இருக்குது. உனக்கு 2 செய்தி அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுகிறதோ அது முபுத்ததா, எதை பற்றி சொல்லப்படுகிறதோ அது முபுத்ததா. லக்கல் ஹபரான் எதையோ பற்றி சொல்லப்படுகிறது, உனக்கு 2 செய்தி என்று. ஹபருன் ஜெய்யிதுன் இது மௌசூ சிஃபத்து சேர்ந்து ஹபரா இருக்கு. மௌசூ சிஃபத் சேர்ந்து ஒரு இதுக்கு 2 ஹபரும் என்ன செய்யும் வரும். 2 ஹபரும் சேர்ந்து ஒரு ஹபருன்னு தான் சொல்லுவாங்க. ஹபருன் ஜெய்யிதுன், ஹபருன் செய்யுன். இந்த ஹபருன் ஜெய்யிதுங்கிறது நக்கீரா, அதாவது முபுத்ததா மாரிஃபாவா இருக்கணும், ஹபரு நக்கீராவா இருக்குன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? அதனால ஹபருன் ஜெய்யிதுன். இந்த ஹபருன் ஜெய்யிதுங்கிறது 2 சேர்ந்து மௌசூ சிஃபத். மௌசூஃபும் சிஃபத்தும் சேர்ந்து என்னவா இருக்கு, ஹபரா இருக்கு. மௌசூ சிஃபத்து சேர்ந்து ஹபரா இருக்கு. இதுல 4 சட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க. இது முதக்கரா இருக்கணும், இது முதக்கரா இருக்கணும், அதே போல இதுலயும் பேஷ் வந்திருக்கணும், இதுலயும் பேஷ் வந்திருக்கணும், இதுவும் ஆண்பாலா இருக்கணும், இதுவும் ஆண்பாலா இருக்கணும், இதுவும் வாஹிதா இருக்கணும், இதுவும் வாஹிதா இருக்கணும். பாருங்க, ஹபருன் ஜெய்யிதுன் ஹபருன் செய்யுன். அம்மல் ஹபருல் ஜெய்யிது, இந்த அம்மாங்கிற வார்த்தை இருக்குல்ல, நீங்க சூரத்துல் காஃப் ஓதனா கூட தெரியும். அம்மல் குலாமு அம்ம சஃபீனத்து. அம்மா அப்படிங்கிறது பயானியான்னு சொல்லுவாங்க, அதாவது நல்ல செய்தியானது, கெட்ட செய்தியானது, ஆனதுன்னு நம்ம சொல்றோம்ல. இது வந்து எந்த மாற்றத்தையும் முன்னாடியும் ஏற்படுத்தாது, பின்னாடியும் ஏற்படுத்தாது. பயானுக்காக வேண்டி என்ன செய்வாங்க,
அம்மல் குலாமு அம்மல் சஃபீனத்து. அது மாதிரி அம்மல் ஹபரு செய்யு அம்மல் ஹபரு ஜெய்யுது நல்ல செய்தி. இப்போ அம்மல் ஹபரு ஜெய்யுதுங்கிறது மௌசு சிஃபத்து முப்ததாவா இருக்கிறதுனால மாரிஃபாவா இருக்கு. லகது ஷஃபைத்த இந்த கதுங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம் மாலி கரீபு, அதாவது முன்னாடி நடந்த சம்பவம் தான். அவன்கிட்ட சொல்லும் போது பக்கத்துல நடந்ததா தானே டாக்டர் பேசுவாரு. அதனால லகது ஷஃபைத்த மினல் ஜுனூன், நீ இப்பதான் என்ன செஞ்சிருக்க, இப்பதான் அவன் காப்பாத்தினதுனால இப்பதான் நீ வந்து பைத்தியத்துல இருந்து தெளிஞ்சிட்ட. அப்ப கது வந்துச்சுன்னு சொன்னா கது மாலிக்கு முன்னாடி வரும் பொழுது அது மாலி கரீபு அருகையில அருகாமையில நடந்தது. மினல் ஜுனூன் லி அன்னக்க அன்கதஹு, இதுலயும் ஃபேல் ஃபாயில் மஃபூல் உள்ளேயே வந்தது. லி அன்னவுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறது இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். வஹாதாங்கிறது இந்த இடத்துல முபுத்ததா, அமல் உக்கலாங்கிறது ஹபர். இது யாருடைய செயல்? நல்ல அறிவாளிகளுடைய செயல். அடுத்து பாருங்க, அம்மல் ஹபரு செய்யு கெட்ட செய்தி என்றால் சாஹிபுக்க லகது ஷனக்க நஃப்ஸஹு, இது எல்லாமே சேர்த்து என்னங்க ஹபர், உன்னுடைய தோழர். அதாவது அம்மல் ஹபரு செய்யு எதை பற்றி சொல்லப்படுகிறதோ அது முபுத்ததா. சாஹிபுக்க லகது ஷனக்க நஃப்ஸஹு ஹபரு. லம்மா சமிய ஹாதைனில் ஹபரின், சமிய அவன் கேட்டானோ, இந்த சமியங்கிறதுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹுவ இருக்குல்ல, அவன் கேட்டான். யாரு? அந்த ஆஹர், இன்னொரு பைத்தியம் கேட்டான். இப்ப என்ன, யாரை எதை கேட்டான் அப்படின்னு வருதுல பதில். அதனால இது என்னவா இருக்கு? மஃபூலா இருக்கு. மஃபூல் நசபுடைய நிலைமையில வரணும். ஹாதானிங்கிறது ரஃபாவுடைய நிலையில வரும். ஹாதைனிங்கிறது எந்த நிலையில வரும்? நசபுடைய நிலையிலையும் ஜர்ருடைய நிலையிலையும் ஹாதைனின்னு வரும். அப்போ மஃபூல் வந்து என்னவா இருக்கணும்? நசபுடைய நிலையில இருக்கணும். அதனால ஹாதைனில் ஹபரைன் காலல் ஆஹருலி தபீப் சாஹிபி, என்னுடைய ஃப்ரெண்டு, சாஹிபி சாஹிபுனா சாஹிபி, அந்த யா வரக்கூடிய சமயத்துல சாஹிபின் மாறிடும்னு நம்ம படித்தோம்ல, அந்த யா. கிதாபி கலமி. இப்ப கான முபல்லலன், அவன் கான அசல்ல எப்படி வரும்? கான ஹுவ முபல்லலன். இந்த கானவுடைய சட்டம் ஒன்று இருக்கு. கான நுழைஞ்சா முபுத்ததா ரஃபாவுடைய நிலையில வரும், ஹபரு நசபுடைய நிலையில வரும். அதனாலதான் இங்க கான முபல்லலன். இந்த கானவுடைய சட்டம் இன்ஷால்லா நம்ம பின்னாடி படிப்போம். இதுக்குள்ள ஹுவங்கிறது என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கு. லக்கது அல்லத்துஹு, இந்த கது அப்படிங்கிறது மாலி கரீபு. லக்கது அல்லத்துஹு ஃபில் மிருவஹத்தி, ஃபேனிலே தொங்க விட்டேன். ஃபில் ஜாரு, இது மஜ்ரூரு. லி எஜுஃப, அவன் காய்வதற்காக வேண்டி. லாம் வந்து எஜுஃப, அதாவது நசபுடைய நிலையில வரும். இந்த சட்டம் இன்ஷால்லா நம்ம பின்னாடி படிப்போம். இதுல பின்னாடி நம்ம படிக்க வேண்டிய சட்டங்கள், இதுவரைக்கும் வந்த எல்லா சட்டங்களும் இதுல வந்துருச்சு. நம்ம படிக்காத சட்டம் என்னன்னு சொன்னா என்னது? இந்த கானவுடைய சட்டம். அடுத்து லி எஜுஃப, இந்த சட்டம் நம்ம படிக்கல. லி அன்னவுடைய சட்டம் நம்ம என்ன செய்யல? படிக்கல. அடுத்து இந்த மிஸ்ல பாதங்கிற சட்டம் படிக்கல. ஆக இந்த 4 சட்டம் தான் நம்ம இதுல உள்ளதுல படிக்கல. மற்ற எல்லா சட்டங்களும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைத்தியக்கார கதையை எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க? பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யும்? ஈஸியா நம்ம எல்லாத்துக்கும் அரபி ஈஸியா புரிஞ்சிடும். அல்லாஹு தஆலா எதை இதுல கேட்டோமோ, எதை பார்த்தோமோ அதை விளங்குவதற்கு நசீபை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.